வெல்கம் டு மித்துஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தூதுவளை ரசம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளிக்கு இந்த தூதுவளை தலை நல்லாவே கேட்கும். இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வெறும் சாதத்துலேயே இந்த ரசத்தை சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி புளி ஊற வச்சுட்டு கரைச்சி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி நல்லா கரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம புளி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு தக்காளி 1 இல்லைன்னா 2 எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி நல்லா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த தூதுவளந்தலை நம்ம துவையலாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், இதுதான் தூதுவளந்தலை. இதில் முள்ளாக இருக்குங்க அடியில். ஒரு சிலர் இந்த முள் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம இதை வதக்கி தான் செய்ய போகிறோம், அதனால் அந்த முள் எதுவும் பண்ணாதுங்க. அதனால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க. ஒரு பேனில் ஒரு ஸ்பூனுக்கு வர கொத்தமல்லி, ஒரு ஸ்பூனுக்கு துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூனுக்கு சீரகம், ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகு, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வறுத்துக்கலாங்க. ரொம்ப வறுபட தேவையில்லை, ஓரளவுக்கு வறுபட்டுச்சுன்னா போதும். இந்த மசாலா தாங்க ரசத்துக்கு ஒரு மனமும் ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க. இதை நம்ம லைட்டாக வறுபட்டதும் நம்ம ஒரு தட்டத்தில் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு 4-5 வெள்ளை பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தூதுவளையை சேர்த்துட்டு லைட்டாக ரொம்ப வதக்க தேவையில்லைங்க. ஒரு 2 செகண்ட்லேயே நல்லா வணங்கி வந்துடும். இந்த அளவுக்கு வணங்கி வந்ததும் இதையும் நம்ம ஆற வச்சுட்டு அந்த மசாலா கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இந்த மசாலா தாங்க இந்த ரசத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மசாலா தான் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த தூதுவளை தலையும் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ரசம் வைக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் சூடானதும் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலை தழை, ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக வதங்கினதும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த புளி சேர்த்துக்கலாம். புளி கரைசலை ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, அந்த புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குதானே பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நான் புளி கரைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்துருந்தேன், இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க பத்தலைன்ட்டு. அவ்வளோதான். கொதி வர ஸ்டேஜில் கொத்தமல்லியும் கருவேப்பிலை தலையும் லைட்டாக சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. அவ்வளோதாங்க, சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வெறும் சாதத்தை கூடவே இந்த ரசத்தை சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ஆளுன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.